பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார், உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன உங்களை நேசிக்கிறார்ல, உங்களை கைப்பிடிச்சிருக்கிறார்ல, உங்க கூட நடந்து கொண்டு இருக்கிறார்ல. நீங்க இயேசுவோட நடக்கிறீங்களா? காலையில் எழும்பி ஜெபிச்சிங்களா? பைபிள் வாசித்தீங்களா? தினம் அதிகாலை எழும்பி வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், காத்திருக்கணும். இயேசு நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார். அதிகாலை எழும்பி ஜெபித்தார் இல்ல. இயேசு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபித்தார் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அவ்வளவு ஜெபித்திருக்கிறார், நமக்கு மாதிரி காண்பித்திருக்கிறார். 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்கணும்ல. அதிகாலை எழும்பி ஜெபம் செய்யுங்க. ஒருவேளை நீங்க நான் ஜெபம் பண்ணி என்னங்க ஒன்றும் பதிலே வர மாட்டேங்குது, நான் ஜெபிச்சு தான் பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒரு தடை இருக்குது. அது என்னதுன்றதை யோசிக்கணும். அது கூட இயேசு சொல்றாரு பாருங்க, மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை மன்னிங்க. நீங்க மன்னிக்காவிட்டால் உங்களுடைய பாவமும் மன்னிக்கப்படாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க மன்னிக்காட்ட ஜெபம் கேட்கப்படாது. நீங்க நின்று ஜெபிக்கும் போது யார் மீதாவது வருத்தம் இருக்குதா? உங்க மாமனார் மேல, மாமியார் மேல, மருமகள் மேல, கணவர் மேல, மனைவி மேல, வேலை செய்யற இடத்துல எஜமான் மேல, யார் மேலேயும் ஒரு வருத்தம், ஒரு கசப்பு இருக்குல்ல. யாரோ துக்கப்படுத்திட்டாங்க, உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க, மனசுல அரிச்சுக்கிட்டே இருக்கு, கோபமா வருது, எரிச்சலா வருது, அவங்களை பார்த்தா கசப்பா வருது இல்ல. நீங்க எப்படி ஜெபம் பண்ண ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும்? அந்த கசப்பு உள்ளத்துல இருக்கு. ஆண்டவர் சொல்றார், மன்னிச்சிரு. நீ மன்னிச்சா உன் ஜெபத்தை கேட்பேன். பாருங்க, கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபிச்ச இடத்துல இருந்து தான் உங்களோட பேசுகிறேன். இயேசு மணிக்கணக்கா ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்த இடம். ஜெபத்து பதிலை பெற்றுக்கொண்டார் பிதா கிட்ட இருந்து. நீங்களும் பதிலை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா அந்த கசப்பெல்லாம் மாறணும். இயேசுவே, நான் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன், யார் மேலே நான் கசப்பு வைக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்ப ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். தகப்பனே, யார் மேலே எங்களுக்கு வருத்தம் வேண்டாம், கசப்பு வேண்டாம், யாரை குறித்த துக்கமும் வருத்தமும் எங்களுக்கு வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்களை மன்னிக்கிற அந்த கசப்பை உள்ளத்தை விட்டு எடுத்து போடும். அவங்களை மனப்பூர்வமா மன்னிக்கிறேன். என் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்து எனக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இதோமுடைய பிள்ளைகள் ஆண்டவரே மற்றவங்களை மன்னித்து ஜெபிச்சதுனால இன்றைக்கே அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.